ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டூடியோ தமிழன். இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரைப் கவுண்டை எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது ப்ரைவேட்டாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய யூடியூப் சேனலை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடியோ தமிழன் அப்படின்னு இருக்கா, அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற மட்டும் இருக்குது. ஓகேங்களா, இதில் பார்த்தோம்னா என்னுடைய சேனலுக்கான சப்ஸ்கிரைப் கவுண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஓகேங்களா, நான் இது வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன், அதை வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா 1.48K சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை தான் வந்து நான் இப்போ வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்களும் வந்து ஹைட் பண்ணலாம். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசரை நான் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தோம்னா யூடியூப்போடைய கிரியேட்டர் ஸ்டுடியோ என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கெட் ஆப் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ டு ஸ்டுடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் கெட் தி ஆப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து மொபைலில் வந்து ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதனால தான் இந்த மாதிரி வந்து வருது. ஓகேங்களா, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோவோட டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தோம்னா நான் கண்டினியூ டு ஸ்டுடியோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ப்ரௌசரில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ப்ரௌசரில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ண பிறகு இதில் பார்த்தோம் அப்படின்னா டேஷ்போர்டில் போயிருக்கோமா, இதில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோஸ், பிளேலிஸ்ட், அனலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய செட்டிங் ஐக்கானை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தோம்னா செட்டிங் ஐக்கான் இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சேனல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய சேனல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண பிறகு இதில் ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இதில் 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சப்ஸ்கிரைப் கவுண்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் டிஸ்பிளே தி நம்பர் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபரை வந்து நீங்கள் வந்து ஷோ பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி, பீப்புளுக்கு ஷோ பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா நான் டிக்கை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருக்கேன். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணி விட்டனால நான் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் அப்படின்றது மற்றவங்களுக்கு காமிக்கல. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நான் டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதில் டிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் கவுண்டை ஹைட் பண்ணுறப்ப இந்த டிக்கை ரிமூவ் பண்ணி விட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தோம்னா நான் டிக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துடணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி வந்து டிக்கை ரிமூவ் பண்ணி சேவ் கொடுத்துருக்கனால இப்போ பார்த்தோம்னா எனக்கு சேவ் ஆகலை. ஆனால் நீங்கள் டிக்கை வந்து ரிமூவ் பண்ணி சேவ் கொடுக்குறப்ப உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகேங்களா, சேவ் ஆன பிறகு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா யாராவது சர்ச் பண்ணி பார்த்தாலோ உங்களுடைய சேனல் பேஜில் வந்து பார்த்தாலோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, உங்களுடைய சேனல் நேம் கீழே பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய சப்ஸ்கிரைப் கவுண்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் சம்மந்தமான டுட்டோரியல் வீடியோஸ். நீங்களும் ஒரு யூடியூப் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு யூடியூப் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்டூடியோ தமிழ்.